முண்டக உபனிஷதம்ன்ற ஒரு உபனிஷத்தில் அருமையான ஒரு கதை. ஒரு மரத்தில் உயர்ந்த ஒரு கிளையில் பொன்னிறத்திலே தங்க நிறத்திலே ஒரு பெரிய பறவை அமர்ந்து இருக்கிறது. கீழே ஒரு சாதாரண ஒரு பறவை, சிறிய பறவை, சில நேரத்தில் இனிப்பு பழங்களையும் சில நேரத்தில் கசப்பு பழங்களையும் அந்த மரத்தில் தாவி தாவி சாப்பிடுது. அந்த பறவை எப்போ கசப்பு பழங்களை சாப்பிடுதோ அப்போ உடனே ஓ வாழ்க்கையே துக்கமப்பா, மேலே ஒரு பறவை உட்காந்துருக்குவார் பொன்னிறத்தில், எதையும் சாப்பிடாம அமைதியாக, அந்த பறவை மாதிரி நானும் மாறிடணும் அப்படின்னு நினச்சி அந்த மேலே இருக்கிற பறவையை நோக்கி போகுமா. போகிற வழியிலேயே எங்கேயாவது சாப்பிடும் பொழுது ஒரு 2-3 இனிப்பு பழங்களை சாப்பிட்டுருச்சுன்னா இந்த கசப்பு அனுபவத்தை மறந்துட்டு வாழ்க்கை வாழறதுக்கான கான்ஃபிடென்ஸ் வந்துடுறதுனால திரும்பவும் தாவி தாவி மரங்களில் பழங்களை சாப்பிட்ற வேலையை செஞ்சிடும். அந்த பெரிய பறவையை நோக்கி போகாதான், சாப்பிட்டுட்டே இருக்குமா. திரும்பவும் ஏதாவது ஒரு கசப்பு பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா இல்லை இல்லை வாழ்க்கையே துக்கம் பாரு அந்த பறவை, நான் திரும்ப அந்த பறவை மாதிரி ஆகணும், திரும்ப அந்த பறவையை நோக்கி ஓட ஆரம்பிக்குமா. போகிற வழியில் அதே மாதிரி திரும்பவும் இனிப்பு பழங்களை சாப்பிட்டு கான்ஃபிடென்ஸ் வந்து பறவையை தேடுறத, பெரிய பறவையை தேடுறதை விட்டுட்டு பழங்களையே சாப்பிட்டுட்டு இருக்குமா. எப்போவாவது ஒரு தரம் ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆழமான கசப்பு பழத்தை சாப்பிட்டுருச்சுன்னா இல்லை இதுக்கு மேலே பெரிய பறவையை சென்றடைவது வரை வாயையே திறப்பதில்லை அப்படின்ற வைராக்கியத்தோடு அந்த பெரிய பறவையை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்முடைய ஜீவன் முக்த பாதை மலருகின்றது. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இப்படித்தான் தவிச்சிட்ருப்போம், தாவிட்டுருப்போம். ஒரு கிளையில் இனிப்பு பழத்தை சாப்பிட்றது, ஒரு கிளையில் கசப்பு பழத்தை சாப்பிட்றது. கசப்பு பழத்தை சாப்பிட்ட உடனே ஐயோ அந்த பறவை மாதிரியே நாமளும் ஆயிடணும், வேக வேகமாக ஓடுறது. ஓடும் பொழுதே வழியில் வேறு ஏதாவது ஒரு இனிப்பு பழத்தை சாப்பிட்டா உடனே தைரியம் வந்துடும். அதனால் அந்த பறவையை நோக்கி தேடுற எண்ணம் மறந்து போயிடும். திரும்பவும் வழியில் கசப்பு பழத்தை சாப்பிடும் பொழுது இல்லை இல்லை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற உற்சாகம் வரும். திரும்பவும் இனிப்பு பழத்தை சாப்பிட்டா உற்சாகம் போகும். எப்போவாவது ஆழமான கசப்பை உண்டு விட்டால் மட்டும் பறவையை பிடித்தே தீருவது, பெரிய பறவையை பிடித்தே தீருவதுன்னு வேகமாக ஓடுறோம். அந்த ஓடுதல், அந்த ஓட்டம்தான் ஜீவன் முக்த தேடுதல்.